பனையூர் பாபு. அடுத்தது யார்? ஆழ்தூக்கும் அறிவாலயம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு அந்த கட்சி தலைவர் திருமாவளவன் மீது காட்டமான விமர்சனங்களை முன்வைத்து கட்சியிலிருந்து விலகி இருக்காங்க. இந்த சூழல்ல பாபுவோட விமர்சனங்கள் புறந்தள்ளக்கூடியவை அல்ல அப்படின்னு விசிகாவுடைய பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் சொல்லியிருக்கிறது கட்சிக்குள்ள கடும் அனல கிளம்பி இருக்கு. என்ன நடந்தது விரிவா பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க நிபந்தனையற்ற ஆதரவு தருவதா சொன்ன விடுதலை சிறுத்தைகள் கட்சி தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு அமைச்சரவையில பங்கு பெற்றிருக்காங்க. விசிகா சார்பில் துணை பொதுச் செயலாளரும் திண்டிவனம் எம்எல்ஏவுமான வன்னியரசு சமூக நீதித்துறை அமைச்சரா பொறுப்பேற்றுக் கொண்டாங்க. தாவேக அமைச்சரவையில விசிகா இடம்பெறுவத அந்த கட்சியுடைய 2ஆம் கட்ட நிர்வாகிகள் விரும்பல அப்படின்னு கிசுகிசுக்கப்பட்டுச்சு. இந்த வேளையில அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்சியிலிருந்து விலகியிருக்காரு ஊடக பிரிவு முதன்மை செயலாளரும் செய்யூர் முன்னாள் எம்எல்ஏவுமான பனையூர் பாபு. பாபு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில விசில் அடிப்பவர்கள் எல்லாம் திரையரங்கத்திற்கு தான் செல்ல வேண்டும், சட்டமன்றத்திற்கு வரக்கூடாது. அவர்கள் பெரியாரும் அம்பேத்கரும் பேசிய அரசியலையும் கொள்கைகளையும் வீழ்த்துவதற்கு வந்தவர்கள் அப்படின்னு சூளுரைத்த அண்ணன் திருமா இன்னைக்கு அவர்களுடனே கைகோர்க்கவும் இயக்கத்தின் கொள்கையை மழுங்கடிக்கவும் முற்படுவது முரண்பாட்டின் உச்சமாகும். நேற்று வர ஒரு நடிகரை RSS மற்றும் பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்னு கடுமையா விமர்சித்த அவரு இன்னைக்கு அதே பிள்ளைய தத்தெடுப்பது போல நிலைப்பாடு எடுப்பது அவர் இதுகாலம் வரை சமரசம் இல்லாம கட்டி காத்த கொள்கைகளிலும் கருத்தியலிலும் தடமாற தயாராகிவிட்டாரு அப்படின்றதையே அப்பட்டமா வெளிப்படுத்துது அப்படின்னு சாடியிருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் சீட் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில செய்யூர் தொகுதியில வேலையை தொடங்கினார் பாபு. ஆனா பாபுக்கு சீட் கொடுத்து விட கூடாது அப்படின்ட்டு முன்பே தீர்மானித்திருந்தார் திருமா. அதற்கு மாறா பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வனை செய்யூர்ல போட்டியிடும்படி உத்தரவிட்டாங்க. சீட் கிடைக்காத அதிருப்தியில இருந்த ஆளூர் ஷானவாஸ்க்கு கட்சியில முதன்மை செயலாளர் பொறுப்பும் SS பாலாஜிக்கு பொருளாளர் பொறுப்பும் வழங்கினாரு திருமா. ஆனா பனையூர் பாபுக்கு எந்த முக்கிய பொறுப்பையும் தராதது அவருடைய அதிருப்தியை மேலும் அதிகரிக்க செஞ்சிருக்கு. மறுபக்கம் தாவேகாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்தாலும் விசிகா திமுக கூட்டணி தொடரணும் அப்படின்றதுதான் திமுக தலைவர் ஸ்டாலினுடைய விருப்பமா இருந்திருக்கு. ஆனா தாவேகாவுடைய அழுத்தம் தொண்டர்களுடைய கோரிக்கையை ஏற்று தாவேகா அமைச்சரவைக்குள்ள சென்றிருக்கு விசிகா. இதனால டென்ஷனான திமுக தலைமை விசிகாவா அசைத்து பார்க்க முடிவெடுத்திருக்காங்க. பனையூர் பாபு வெளியேறிய சூழல்ல எக்ஸ் தளத்துல கடிதம் ஒன்றையும் வெளியிட்டிருக்காங்க பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன். பனையூர் பாபு தன் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த கடிதத்துல கட்சியுடைய அண்மை கால முடிவுகளின் மீது தாங்கள் வெளிப்படுத்திய வருத்தம் பொருந்தள்ளக்கூடியது அல்ல, ஆயினும் ஒற்றை பணிவுடனும் உரிமையுடனும் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தலைவரின் எந்த முடிவும் தன்னலம் சார்ந்ததல்ல. 1000 ஆண்டு கால சமத்துவ கனவுக்காக தன் வாழ்வை தன் இளமையை ஒப்படைத்துக் கொண்ட அவர் குழந்தையின் கையை பிடித்து முன்னால் வழிகாட்டி செல்லும் ஒரு தாய். சில நேரங்கள்ல அத்துமீறி ஓடும் குழந்தையோட பின்னால் ஓடி வருவதை போல தலைவர் தன் அரசியல்ல உத்திய மாற்றியிருக்காரு. உத்தி மாறினாலும் சாதி ஒழிப்பையும் சனாதன எதிர்ப்பையும் கைவிடவா போகிறோம் நாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிந்தனை செல்வன். தாவேக அமைச்சரவையில விசிகா பங்கேற்றதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளியேறியிருக்காரு பாபு. ஆனா பாபு வெளிப்படுத்திய வருத்தம் புறந்தள்ளக்கூடியது அல்ல அப்படின்னு சிந்தனை செல்வன் சொல்வது சர்ச்சையா வெடித்திருக்கு. மேலும் குழந்தையோட கையை பிடித்து முன்னால் வழிகாட்டி செல்லும் ஒரு தாய் சில நேரங்கள்ல அத்துமீறி ஓடும் குழந்தையின் பின்னால் ஓடி வருவதை போல தலைவர் தன் அரசியல் உத்திய மாற்றிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. இங்க இந்த அத்துமீறி ஓடும் குழந்தை அப்படின்னு யார சொல்கிறாரு? வன்னியரசுவ சொல்கிறாரா, ஒட்டுமொத்த கட்சியை சொல்கிறாரா அப்படின்றது தெரியல. ஆனா விஜயோட அமைச்சரவையில விசிகா இடம்பெற்றத கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் விரும்பல அப்படின்றது மட்டும் தெளிவா தெரியுது. ஆழ்தூக்க அறிவாலயம் முனைப்பு காட்டி வரக்கூடிய நிலையில பனையூர் பாபுவோட நிற்க போகுதா இல்ல லிஸ்ட் நீளமா அப்படின்றதையும் திரும்ப இந்த நெருக்கடியை எப்படி சமாளிக்க போகிறார் அப்படின்றதையும் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். விசிகா பொறுத்த வரைக்கும் யார நம்பியும் இல்ல, முழுக்க முழுக்க திருமாவை நம்பிதான் இருக்குது. ஸ்டாலின் ஆட்சியில 3 விசிகா எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. இந்த மூவருமே திமுகவோட அடிமைகளா தான் இருந்திருக்காங்க. இவங்க எப்போதுமே விசிகா எம்எல்ஏ அப்படின்ற நினைப்புல இல்லாம தான் இருந்திருக்காங்க. அதே போல விசிகா கட்சியில சில பேருமே திமுகவுடைய ஆதரவாளர் தான் செயல்பட்டு இருந்திருக்காங்க. இப்போ விசிகா தாவேகா அமைச்சரவையில இடம்பெற்றிருக்கிறதால தாங்க நினைக்கிறது எல்லாத்தையுமே சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால ஸ்டாலின் விசிகாவினரை தூக்கும் வேலை எடுப்படாது அப்படின்னும் பணம் இருந்தா பணமும் வாயை திறக்கும் அப்படி இருக்க விசிகாவினர் எம்மாத்திரம்.
இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.